Hello, Idamvalam viewers. You all watching Idamvalam with me and Kishore. Me gonna ask questions to Kishore. He is going to fold his hands, answer the first question. What is your father doing? Who are you? What is your name? How are you? Who are you? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலே கொண்டு போகலான்னு பார்த்தேன். உங்களுக்கு தெரியாத போல இருக்கே ஆங்கிலம். என்னங்க இது லாஸ்ட் பெஞ்சில் உட்கார வேண்டியவங்கலாம் வந்து ஃப்ரண்ட் ஒரு சேர் எப்பவுமே லாஸ்ட் பெஞ்ச் தாங்க. நான் என்னைக்குங்க நான் வந்து மெத்தப்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். நான் ஹைட்டுக்காக வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல இன்டர்வியூக்கு போனீங்க அப்படின்னா ஒரு நெறியாளர் சங்கத்தில் உங்களை பற்றி பேசினாங்க. நெறியாளர் கேள்வி கேட்குறாருன்னா பதில் தெரியலன்னா தெரியும்னு சொன்னோம். 5 எழுத்து நடிகரோட அது என்னது ஜலபுல ஜங்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு புது வார்த்தை ஏதோ போட்டிருக்கீங்களே. அது இல்லை, ஜலக்கிரீடையில் ஈடுபட்டியா அப்படின்னு கேட்டேன் நான். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படி வந்ததாக தகவல், அப்படி வந்ததாக தகவல். இது என்னங்க இப்படி வந்தது எப்படி வந்ததுன்னு தகவல்? என்ன தகவல் எனக்கு புரியலையே. இந்த தகவல்ன்றதை வச்சுக்கிட்டு சோர்சஸ் தகவல்ன்றதை வச்சுக்கிட்டு உருட்டு இருக்கு பாருங்க. என்ன எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் கூட எல்லாமே சொல்லலாமே, இப்படி வந்ததாக தகவல் அப்படி வந்ததாக தகவல்னு. நம்ம எல்லாருக்குமே தகவல் வருது இல்லை, எல்லாருமே வம்பு பேசுகிறோம்ல. 1.5 மணி நேரம் சவுக்கு சங்கர் பேசுறாருல வம்பு, அதாவது மலதி அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக பார்ப்பீங்க போல இருக்கு. எங்க அந்த நான் சொல்கிறேன், இப்போ வம்பு பேச வேண்டியதுதான், இஷ்டத்துக்கு அடிச்சு விட வேண்டியதுதான். இப்போ கோர்ட்டு தூக்கி வெளில போட்டுச்சா இல்லையா கேஸை? கரெக்டு. இவர் வந்து அருண் என்ற அதிகாரி மேலே அவர் வந்து கேஸை போடணும்னு சொல்கிறாரு. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து, தனிப்பட்ட வன்மத்தினால இவன் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா? கேஸை போட்டியா? எப்படி ஒரு ஜட்ஜு ஒரு பெஞ்சில் பேசும்பொழுது ஒரு கருத்தை சொல்கிறார், ஊழல் இங்கே பெருகி விட்டது அப்படின்னு சொல்கிறாருன்னா உடனே சிஎம் மேலே வழக்கு போட்டுருவியா? இல்லைங்க, இந்த ஆட்சி சிபிஐ வந்து சிஎம்ஐ விசாரிக்க வேண்டும் ஏனென்றால் ஜட்ஜு சொல்லிவிட்டார். என்ன சொல்லிவிட்டார்? ஊழல் இங்கே அதிகரித்து விட்டது என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லுவியா? கோர்ட்டோட நேரத்தை நீ வீணடிக்கிற உன்னுடைய தனிப்பட்ட வன்மத்துக்காக, சரியா? இதை வச்சுட்டு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆற்றுன்னு ஆற்ற வேண்டியது. நீ எல்லாரையும் பார்த்து 500 கோடி திட்டிருக்கான் 1000 கோடி திட்டிருக்கான்னா அதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும், பேஸ் பண்ணணும். உன்னுடைய ஒரு 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 குற்றச்சாட்டு நீ வைக்கிற, உன்னை ஒரு 5 லட்சம் பேர் பார்க்குறான், ஒரு 6 லட்சம் பேர் பார்க்குறான்னே வச்சுப்போமே. இந்த 6 லட்சம் பேர் உன்னை பார்க்குறாங்கன்னும் பொழுது அடுத்தது நீ இந்த 6 லட்சம் பேருக்கு நீ என்ன பண்ணணும்? நீ வைத்த குற்றச்சாட்டுக்கு ப்ரூஃப் பண்ணி கொடுக்கணும். எதுவுமே கொடுக்காம போகிற போக்கில் அடிச்சு விட்டுனே போனோன்னா என்ன அர்த்தம்? இல்லைங்க, இப்போ என்னன்னா ஒருத்தர் ஆலோசனை கொடுக்குறதாலே ஒரு கவர்மெண்ட் போகுது அப்படின்னா அவரோட ஆலோசனை தேவை தானேங்க. அதான் சொல்கிறேன், நம்மளுடைய ஆலோசனையை பார்த்து அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஒன்று எடுத்து வச்சுக்கிறாப்புல. பாருங்க, எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் வந்துச்சு. என்ன பிளிங்கிட்ல தான் ஆர்டர் பண்ணிட்டாரா? வந்துச்சு. அந்த வாய்ஸ் நோட் என்னன்னா, பாருங்க இந்த வாய்ஸ் நோட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க கரெக்டாக சொல்லிட்டு இருக்கீங்க, இது மாதிரி தான் வந்து இந்த அரசாங்கத்தை நடத்த வேண்டும். இந்த ஒரு வாய்ஸ் நோட்டை வச்சு அரசாங்கத்தை நடத்தணும். சும்மாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது ஓப்பனா சொல்றேன் கிஷோர் ப்ரோ, அந்த திமுக ஆட்சியில இருந்து போனதும் போச்சு. உங்க கூட உட்கார்ந்து பேசுறதுக்கு எதுவுமே இல்லாம அது மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம வந்து இந்த அரசாங்கத்தை வந்து குற்றம் இருக்க இடத்துல வந்து சுட்டி காட்டாமலாம் இருக்க போறதில்ல. பட் மக்கள் நம்மளிடம் இதை விரும்புகிறார்கள் என்று கூறிக்கொண்டு அந்த அமைச்சரை பத்தி பேசலாம். ஏங்க என்ன விரும்புகிறார்கள் என்றால், மார்ச்சரிக்கு ஆய்வுக்கு போறாங்களாம். ஏங்க மார்ச்சரிக்கு ஆய்வுக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா, போனாலாம் ஒழுங்கா தூங்குதா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எங்கெங்கெல்லாம் ஆய்வுக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லையெல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை நான் பாராட்டுறேன், என்னன்னா இது ஒரு வித இளைஞர்கள் மத்தியில நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எங்களுடைய வந்து இப்போ ட்விட்டர்ல சண்டை போடுற ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன பசங்க. இவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியாதா? நம்ம சொல்கிறோம், ஒரு அமைச்சர் 30 பெட்டி கேஸ் இருக்கு அவன் மேலே. யார்? இந்த விஜய் பாலாஜி ஒட்டவர், ஈரோடு அமைச்சர். அந்த ஆள் மேலே 30 பெட்டி கேஸ் இருக்கு. 30 பெட்டி கேஸு மறைச்சிருக்காப்புல. அதாவது நாமினேஷனில் ஃபைல் பண்ணும்போது அதில் காமிக்கல அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, எலெக்ஷன் அஃபிடவிட்டை கொண்டு வந்து காமிக்கிறானுங்க. பாரு இதில் இல்லையே அப்படின்னு. அவன் காட்டலடா, அதுதான்டா பிரச்சனை. அதைத்தாண்டா நாங்கள் மெயினாக சொல்லிட்டு இருக்கோம். அவன் காட்டல. பிக் பாக்கெட் கேஸ்லேருந்து பெட்டி கேஸ் நிறைய இருக்குது அவன் மேலே, அதான் அவன் காட்டல. நான் 8th பாஸ்னேன், அடே கோமிட்டி பண்டியா, நான் 10th ஃபெயில்றேன் அந்த மாதிரி. அதான் சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு வரும். அது சரியா? இது வந்து நம்ம கொண்டு போய் சொல்லணும். ஆனால் நான் என்ன அப்ரிஷியேட் பண்ணுறேன்னா, இவங்க போய் இந்த நாமினேஷன் பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க.
ஈசியில் போய் பார்க்குறாங்க. அந்த டிக் பண்ணுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குன்றதே நம்ம ஆளுங்களுக்கு தெரிய வருதுன்றதே பெரிய விஷயம் தான். பாராட்டுற மாதிரி கடைசியில் கலாய்க்கிறீங்க. சரி, அமைச்சர் கீர்த்தனாக்கு வந்துடலாம். அவங்க அந்த ஸ்கூலுக்கு போனது கரெக்டா தப்பா, இல்லை அதுக்கப்புறம் அவங்க வந்து மாணவர்கள்கிட்ட வந்து அந்த டீச்சர்ஸ் முன்னிலையில கேள்வி கேட்டது தப்பா கரெக்டா, அவங்க கேட்ட கேள்வி தப்பா, ஆங்கிலத்தில் பேசுனது கரெக்டா தப்பா, எது இதுல கரெக்ட் தப்பு ஓப்பனா பேசலாம், நடுநிலையா பேசலாம். நான் நடுநிலையா தான் சொல்றேன். வரும் நான் டெல்லி வந்தீங்க, ஒரு அமைச்சர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறது அப்படின்றது, அதுவும் அரசு பள்ளிக்கூடத்துக்கு போகிறது அப்படின்றது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரியா? அரசு பள்ளிக்கூடங்கள் எப்படி செயல்படுகின்றன அப்படின்றத அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க போகணும். கல்வி அமைச்சர் தான் போகணும்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த அமைச்சர் வேணாலும் போகலாம். சரியா? எந்த எம்எல்ஏ வேணாலும் போகலாம். அதனால் இதெல்லாம் வந்து யாராவது பேசுகிறாங்கன்னா அது நான்சென்ஸ். சரி. பட் அவங்க அங்கே போகும்பொழுது அந்த மீடியாவை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே தான் தப்பு நடக்குது. கேமரா. நீ மீடியாவை கூப்பிட்டு போகும்போது என்ன ஆகுது? உன்னோட நோக்கம் என்ன? பப்ளிசிட்டி. நீ வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறன்றதை வெளியே காமிக்கணும்ட்டா, அந்த குழந்தைகள் மேலே உண்மையிலேயே உனக்கு அக்கறை இருக்கான்ட்டா. இதை நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம செய்யக்கூடியதை விளம்பரப்படுத்தி கொள்வது அப்படின்றது ஒரு இன்னைக்கு வந்து ஒரு தேவையா இருக்கு, இன்றியமையாது. அது ஒரு நீ யூ ஹேவ் டு டூ இட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க சப்போர்ட் பண்ணி இந்த அதிமுக மேல வைக்கிற முக்கிய குற்றச்சாட்டே அந்த ஒரு பிரசன்ஸ் இல்ல, பண்றது வெளில தெரியலன்றதானங்க இன்னைக்கு காலத்தின் தேவையா இருக்குங்க. அது அதான் சொல்றேனே. இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹோசூர்ல ஒரு டேம்ல, ஆமா, காவேரி பள்ளி, அங்க வந்து பாத்தீங்கன்னா கழிவுகள் எல்லாம் வந்து இது பண்றாங்கன்னு சொன்னது நீங்க பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல அதிமுகவுடைய பாலகிருஷ்ண ரெட்டி எம்எல்ஏ அங்க போய் நின்று அங்கே வந்து அந்த மக்களோடைய பேசி இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத அவர் வந்து ஆய்வு நடத்துகிறார். இதை விளம்பரப்படுத்தலை அதிமுக. சரியா? அதில் விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் நினச்சா ஒரு ரீல்ஸ் மாதிரி ஒன்று எடுத்து போட்டு இது பண்ண, அதையும் அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அது நோக்கம் கிடையாது. நோக்கம் வந்து அங்கே பிரச்சனைன்றது தான். இப்போது இவங்க கீர்த்தனா போனது அப்படின்றத நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன். நீ போகணும், அரசு பள்ளிகளுக்கு போங்க, போய் பாருங்கள் என்ன நடக்குதுங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத நான் வந்து உள்ளபடியே வரவேற்கிறேன். அவங்க அந்த மாணவிகிட்ட கேட்ட கேள்விகளையும் நான் வரவேற்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மாணவர்கள் அப்படித்தான் இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா செர்னோட் பண்ணக்கூடிய, அதாவது செர்னோட்னா இங்கே வெளியேற்றக்கூடிய இவங்க கல்லூரிகளும் அரசு பள்ளிகளும் வெளியேற்றக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பெரும்பான்மையானவர்கள் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாயபிள், அது பாஸ் அவுட் ஆகிறவங்க, தேர்ட் இயர் முடிச்சுட்டு பாஸ் அவுட் ஆகிறவங்க. அன்எம்ப்ளாயபிள்னா என்ன? அன்எம்ப்ளாய்மெண்ட்னு இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லை. ஆனால் வேலை வாய்ப்பிற்கு தகுதி இல்லை அப்படின்னு ஒரு பெரிய கும்பல் இருக்குது பாருங்க. எந்த தகுதியுமே வளர்த்துக்கல. இவங்க எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்ப? வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அரசாங்கம் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். கரெக்ட். அதுக்கான தகுதி நீ வளர்த்துக்கணும்ல. தகுதியே இல்லை அப்படிங்கும் பொழுது அன்எம்ப்ளாயபிள் அப்படின்ற அந்த பதத்துக்குள்ளே இங்கே வருவாங்க. இந்த மாதிரியான கும்பல் இங்கே அதிகமாகிட்டு இருக்கு. எதுவுமே தெரியல. பள்ளிக்கூடத்துக்கு ஏன் போகிறோம், அதை ஏன் படிக்கிறோம், அதை ஏன் தெரிஞ்சுக்கிறோம், இது எதுவுமே தெரியாத ஒரு கும்பல் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நீங்கள் நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னாக்க அங்கே வந்து இந்த பிராய்லர் கோழிகள் மாதிரி மனப்பாடம் பண்ணி டப்பா அடித்து எழுதி ஸ்டேட் ஃபஸ்ட்டு செகண்ட் வர ஒரு இது பார்க்குறோம். இன்னொரு பக்கம் நீங்கள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஜிஆரில், அதாவது அந்த குழந்தைகளை வந்து பள்ளியில் சேர்ப்பது அப்படின்றதுல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து உயர்ந்து இருக்கோம் எல்லாம். ஓகே, பள்ளியில் என்ன நடக்குது? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். ஒரு பள்ளிக்கூடம், ஒரு ஆசிரியருடைய மகத்துவம் என்னன்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் படித்த பள்ளியில் வந்து 6th படிக்கும் பொழுது என்னை ஏதோ ஒரு விஷயத்துக்காக திட்டிடுறாங்க. அந்த ஆங்கில வகுப்பாசிரியர், இங்கிலீஷ் டீச்சர், அவங்க வந்து என்னை திட்டிடுறாங்க. எனக்கு அவங்க மேலே போகும். இப்போ ஒரு தேர்வு வருது, ஒரு எக்ஸாம் வருது, அதில் வந்து நான் எழுதணும் எஸ்ஏ 250 வார்த்தைகளில் இந்த மாதிரி எழுதணும்னு இருக்கும் எஸ்ஏ. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்ந்த ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட் அப்படின்றது தான் டாபிக். இதை பற்றி நீ எழுது அப்படின்ட்டு நான் அவங்கள பற்றி எழுதுகிறேன். இந்த ஆசிரியை
என்னை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி திட்டினாங்க, இந்த மாதிரி பண்ணாங்கன்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எழுதுகிறேன். நம்ப மாட்டீங்க, அதை அவங்க தான் கரெக்ட் பண்ணுறாங்க. கரெக்ட் பண்ணி அவங்க வந்து இந்த எக்ஸாம் பேப்பரை கொடுப்பாங்க இல்லையா எல்லார்ட்டையும். அப்போ இந்த ரிசல்ட் அன்றைக்கி வராங்க, கிளாஸ்க்குள்ளே வராங்க, வந்த உடனே கொடுக்குறாங்க. அப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்கூலில் வந்து நான் படித்தது பத்மாஸ்ரீயில், அங்கே பார்த்தீங்கன்னா 60%, 66% பெரிய விஷயம். நான் சொல்கிறது யுவர் மோஸ்ட் ப்ரொஃபிஷியன்ட் அப்படின்னா 66% வரைக்கும் வரும். சரி அப்படின்ற மாதிரி. சரி, ஐம் கெட்டிங் தி பெஸ்ட் ஸ்கோர். சரியா? அதுவும் அந்த எஸ்ஏவை பாராட்டுறாங்க. இது அந்த டீச்சரை நான் விமர்சனம் பண்ணி அவங்கள பேரை குறிப்பிட்டு அவங்கள திட்டி நான் எழுதுனேன். அதை அவங்க ஸ்கோர் வந்து பெஸ்ட், இந்த இந்த எஸ்ஏ ரொம்ப அழகாக நீ வந்து எழுதியிருக்க, அதாவது அந்த அந்த 250 ஆர் 350 கேரக்டர்ஸ்குள்ளே, அந்த கேரக்டர்ஸ்குள்ளே நீ வந்து அதை அழகாக நீ வந்து இது பண்ணியிருக்க, ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாராட்டுறாங்க. பாராட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன நான் சொல்கிறாங்க, ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை பார்த்துட்டு போ அப்படின்ட்டு. ஸ்கூல் முடியுது, டைம் அது முடிஞ்சோடனே அவங்க கிளாஸ்க்கு வராங்க. வந்து என்கிட்ட உட்காந்து நீ வந்து எக்ஸாமில் பியூட்டிஃபுல்லாக அந்த எஸ்ஸே எழுதின, இதை நான் உன்னை பாராட்டுறேன். அதே சமயத்தில் நீ அதில் குறிப்பிட்டிருக்கின்ற விஷயத்தில் எனக்கு வந்து சில எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரி, அதை அவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை அவங்க வந்து எனக்கு வந்து சொல்லணும், என்ன 6ஆம் கிளாஸில் இருப்பேன்னா என்ன வயசு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவங்க வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் அந்த டீச்சர் அதை புரிய வச்சதில் எனக்கு எவ்வளோ விஷயங்கள் உள்ளே வந்துச்சுன்னு பாருங்கள். ஒன்று, என்னை பாராட்டினாங்க, என்னுடைய எஸ்ஏக்காக இந்த ஆங்கிலத்தில் நான் எழுதின அந்த கட்டுரைக்காக என்னை பாராட்டினாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீ என்னுடைய வேலை என்பது வேற, ஆனால் என்னுடைய உணர்வுகள் அப்படின்றது வேற, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்க ரொம்ப அழகாக அதை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் உனக்கும் நான் விளக்கம் கொடுக்க வேண்டும், ஏன்னா நீ என்னுடைய மாணவன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஒரு ஆசிரியையுடைய அத்தனை குணாதிசயங்களும் அவங்களுக்கு இருக்குன்னு தானே எடுத்துக்கணும். இது வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஒரு மாணவனாக எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்குன்னா, இப்போ வரைக்கும் நான் ஞாபகம் வச்சுருக்கேன்னா என்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறேன். சரியா? அப்போது ஒரு ஆசிரியை எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை மாணவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஆசிரியை வந்து சரியா அவங்கள வந்து பயிற்றுவிக்கல அப்படிங்கிறது தான் அதை வெளிக்கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. இல்லை, நான் அது இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வரீங்க, கிளாஸ் எடுக்கிறீங்க, போகிறீங்க, நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மாணவியும் அவங்க ஒவ்வொருவரும் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, எதிர்காலத்தை நோக்கி செல்லக்கூடிய தூண்கள். அப்படின்னும் பொழுது அவர்களை எப்படி கொண்டு போக போகிறீங்க, அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போக போகிறீங்க, அந்த எஃபர்ட்டை பற்றி இங்கே யாருமே யோசிக்க மாட்டேங்க. நீங்கள் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர்லேருந்து 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வாங்குறாங்க சம்பளம். அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு பள்ளி ஹெட் மாஸ்டர்கள் எவ்வளோ வாங்குறாங்க? நல்ல சம்பளம். 1.5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் வாங்குறாங்க. சரியா? இப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்து பாருங்களேன், தனியார் பள்ளிகள் எடுத்து பாருங்கள், 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் தான். ஆனால் இவ்வளோ வேல்யூஸையும் இன்கல்கேட் பண்ணுறாங்க. ஏன் அரசு பள்ளிகளில் அதை பண்ண முடியல? இப்போ இந்த கேள்விகள்லாம் விவாதம் ஆகணும். நியாயமாக இந்த கேள்விகள் விவாதமாகணும். மாறாக என்னெல்லாம் விவாதம் ஆகுதுன்னா, நீ எப்படி அரசு பள்ளி மாணவியை வந்து வீடியோ, தப்பு தான். அதை வீடியோ எடுத்து மீடியா வந்து அதை வீடியோ எடுத்து வெளியில் கொண்டு வந்துடக்கூடாது. மீடியா தான் செஞ்சுது, தப்பு. என்னுடைய கேள்வி கீர்த்தனாவை பார்த்து நீ எதுக்கு மீடியாவை கூப்பிட்டு போகிற? கரெக்ட். நீ போனது எதுக்கு? அந்த அரசு பள்ளியில் என்ன சரியாக இருக்கா இல்லையான்னு பார்க்க தானே நீ போன. உன் பின்னாடி எதுக்கு மீடியா வரணும்? கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு அமைச்சராக இருந்தால் கரெக்டாக பண்ணிருப்பாங்க. அதான் சொல்கிறேன் நானே. நீ வந்து ரீல்ஸு பப்ளிசிட்டி இதுலேயே நீ வாழ்க்கை விழுறதுனால உண்மையான அந்த மக்கள் மீதான அந்த ஒரு எண்ண ஓட்டம், நோக்கம், உணர்வு அப்படின்றது வந்து கிடையாதுன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் எல்லாருமே அன்பில் மேகேஷ் அவர்கள் மாதிரி வந்து சிறப்பாக பணியை செஞ்சிட முடியுமா சொல்லுங்கள்? அவருடைய காலகட்டத்தில் ப்ரெஸ் மீட் ஒன்று நடத்தினானே, ஏரியா ஏரியா என்ன, நீ என்ன பேட்டை ரவுடியா? என்னடா உன் ஏரியா? அவர் துறை சம்மந்தப்பட்ட இடத்துல என்ன உன் ஏரியா நான் கேட்குறேன். அரசு பள்ளிகளில் அவன் போதை மருந்து விற்றுக்கிட்டு இருக்கான். பள்ளி ஆசிரியர்கள் இங்கே நான் பேசுகிறது வெளியிலலாம் ஏதோ ஊர் பக்கம்னு நினைக்காதீங்க, இங்கே
நம்ம இதில் சென்னை தாம்பரத்தில் அரசு பள்ளிக்குள்ளே போக முடியல. அந்த தெருவுக்குள்ளேயே போகிறதுக்கு பயப்படுறாங்க. யார்? ஆசிரியர்கள் பயப்படுறாங்க. எல்லாம் கஞ்சா அடிச்சு சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. என்ன பார்த்த நீ எல்லாம் எதுக்கு பேசுகிற? சரிங்க, இப்போ அன்பில் மகேஷ் அவரோட ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு. அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்கிறாங்களே இந்த அமைச்சர் கீர்த்தனா, அப்போ அவங்களோட ஈடுபாட்டில் ஒரு செயல்பாட்டில் ஒரு சின்ன ஒரு திருத்தம் அவங்க பண்ணிக்கணும்னு தானே அவசியம். ஏன் எல்லாருமே குறை கூறிட்டே இருக்க போறாங்க ஒரே நான் சொல்றேங்க. ரீல்ஸ் பைத்தியமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆர்வ கோளாறு ரீல்ஸ் பைத்தியமா இருந்தா நீ இப்போ அமைச்சர், முதல்ல அதை புரிஞ்சுக்க. அந்த அம்மாவை கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க, திமுகவுக்கு எதிரான ஊழல் வழக்குகள் இதை கொடுத்து பதில் சொல்லுங்கன்ட்டு. என்னுடைய ட்வீட்டில் கீழே கமெண்ட்லேயே வருது அப்படின்ட்டு. இது ஒரு பதிலா? ஒவ்வொரு அமைச்சரும் பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் பண்ணியிருக்கான். இதற்கான வெள்ளை அறிக்கைகளை அவங்கவுங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வெள்ளை அறிக்கைகள்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களான்னு திருப்பி கேட்கணும் ப்ரெஸ்ஸை பார்த்து. நல்ல வேலை ப்ரெஸ்ஸுக்கு வந்து இனிமேல் ஏதாவது கேள்வி இருந்தால் எனக்கு டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாமல் விட்டாங்களே, அது வரைக்கும் சொன்னாங்க. என்ன அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் அப்படின்றதுக்கான அந்த ஒரு பதவிக்கான ஒரு தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ண ஓட்டமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் நான் அவங்கள பார்க்குறேன். அதே சமயத்தில் அவங்க அந்த பள்ளிக்கூடத்தில் போய் ஆய்வு நடத்தியது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். சரி, அவங்களோட ஆங்கில புலமையும் நம்ம வந்து கிண்டல் பண்ணணும்னு அவசியம். ஏன் என்ன இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி கம்மியாயிடுச்சு. ஏன்னா அது பழக்கம், டெய்லி பேசிட்டே. ஏன்னா இப்போ நான் தமிழில் நிறைய வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சனோ என்னோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி கம்மியாயிடுச்சு. அதை என்னால் உணர முடியுது. சரியா? ஒரு காலத்தில் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியில் நான் இப்போ ஆங்கிலத்திலாம் நிறைய சரளமாக பேசக்கூடிய ஒரு நபராக இருந்தேன். பட் இப்போது நீ தமிழ்லேயே பேசிக்கிட்டு தமிழ்லேயே வீடியோ சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு அது கம்மியாயிடுச்சு. சரியா? இது என்னால் உணர முடியுது. அதனால் இதெல்லாம் ஒரு விஷயம்னு போய் ஒருத்தரை போய் கிண்டல் கேலி பண்ணுற தப்பு. அதே சமயத்தில் மீடியாவுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு சின்ன குழந்தை, அது பள்ளி குழந்தை, அந்த குழந்தையோடைய வீடியோவை முகத்தை கூட மறைக்காம நீங்கள் வந்து வெளிப்படுத்துறீங்க. உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லை? உங்களுக்குலாம் அவமானமாக இல்லை? சின்ன குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரியும்? கரெக்ட். ஏதோ அரசு பள்ளிக்கூடத்துக்கு போகுது. சரியா? அந்த குழந்தைய நீ வந்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுற, இது தப்பு இல்லை. கரெக்ட். இதுக்கு அந்த அமைச்சர் தப்பு சொல்ல முடியுமா? முதல்ல ஒன்றை தப்பு சொல்லணும், மீடியாவை தப்பு சொல்லுவேன் நான் முதல்ல. ஸோ இந்த ஒரு கேஸ் எடுத்து இதில் எல்லா பக்கமும் இருக்க தப்பை கேட்கணுன்னு தான் நான் இதை வந்து பேசணும்னு நினச்சேன். அர்னாப் கோசாமி கூட வந்து ஆங்கிலத்தில் பேசியிருந்த கிஷோர் சாமியை வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆசாமி தமிழ் பேச வைக்கிறதுனால அவருடைய ஆங்கில புலமை போதான். அதனால நம்ம இன்டர்வியூ இதோட வந்து முடிச்சுக்கலாம்.